ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது எல்லாருமே 100% புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வாங்கன்னு நம்ப முடியாது. அதை புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. பொறாமையினால் எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும். டாக்டர் பில்லி கிரஹாம் தெரியல உலக பிரசித்தி பெற்ற ஒரு சுவிசேஷகர். அவர் அமெரிக்கா தேசத்தை சார்ந்தவர், பேப்டிஸ்ட் சபையை சார்ந்தவர். உலகமெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க பாடுபட்ட ஒரு மனிதர். அமெரிக்காவில் ஒரு மூலமாக திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ இங்கிலாந்தில் லண்டனில் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அவங்களே டீம், அவருடைய குழுவினர் இடம்லாம் ஒழுங்கு பண்ணி எல்லாம் செஞ்சிருவாங்க. அவங்க செலவிலே நடத்துவாங்க. அதன் பிறகு டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய ஃபேமிலி, அவருடைய ஒய்ஃப் வருவாங்க, அதில் கூட உள்ளவங்களாம் வருவாங்க, கூட்டம் நடைபெறும். அந்த மாதிரி டாக்டர் பில்லி கிரஹாம் அந்த காலத்தில் கப்பலில் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறார். அவருடைய புஸ்தகம் மேன் ஹூ வாக்ஸ் வித் காட் என்று அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி உள்ள புக்கை நான் வாசித்த போது அறிந்து கொண்டேன். கப்பலில் அவரும் அவருடைய டீம் எல்லாம் முதல்ல வந்துட்டாங்க. அவரும் அவருடைய மனைவி, அவருடைய சில டீம் கப்பலில் இறங்குறாங்க. லண்டனில் கப்பலில் இறங்கின உடனே பத்திரிகை நிருபர்கள் சூழ்ந்து கொண்டாங்க. பத்திரிகை நடத்துகிற நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு கேள்வி மேலே கேள்வி. அதாவது அவர் வரவதை விரும்பலை.